கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாலை நேர மன்னாவில் இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற வேத வசனம் 1 பேதுரு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 12வது வசனம். 1 பீட்டர் சாப்டர் 2 verse 12. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரரென்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்று நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடவடிக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். இப்ப பேதுரு என்ன சொல்றாரு, நீ மாம்ச இச்சைகள் எல்லாம் விட்டுட்டு ஆண்டவரை அறியாத மக்கள் என்ன நினைச்சாங்க, இவர்கள் அக்கிரமக்காரர்கள் என்று உங்களுக்கு விரோதமா பேசுற காரியத்துல நீங்க என்ன செய்யணும்னா, உங்களுடைய நற்கிரியை பார்த்துட்டு ஆண்டவர் வரப்போகிற அந்த நாளில் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாய் நம்ம நல்ல நடவடிக்கைகளை செய்யணும்னு. காரணம் என்னன்னா, நீங்க எப்படி வாழணும், இந்த பூமியில ஒரு பிரயாணப்பட்டு போகிறவர்களாய் வாழ வேண்டும். அந்த பிரயாணம் என்ன, தேவன் வரும்போது அவரை நீங்க சந்திக்க போறீங்க. அதனால நான் அவரை சந்திக்க போகும்போது எனக்கு தடையாய் இல்லாதபடி என்னுடைய மாம்ச கிரியைகளை, என்னுடைய மாம்சத்துக்கு, என்னுடைய ஆத்மாவுக்கு எதிராய் வேலை செய்கிற மாம்சமான இச்சைகள் எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நான் நற்கிரியை செய்கிறவனாய் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா இதை குறித்து பிலிப்பியர் 2வது அதிகாரம் 15வது வசனத்துல என்ன சொல்றாரு, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படி. எப்படி ஒரு குற்றமில்லாதவர்களாய், ஒரு யாரும் உங்களை பழி சொல்ல முடியாதபடி. இதே பவுல் சொல்லும்போது 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை சொல்லும்போது, நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். என்ன, ஆண்டவர் வரப்போகிறார்னு சொல்லி அங்க தெசலோனிக்க சபையில வேலையை விட்டுட்டு மற்றவங்களை துன்பப்படுத்தக்கூடியவங்களா இருந்தாங்க. அவங்களுக்கு சொல்லும்போது என்ன சொல்றாரு, சந்திப்பு நாள்ல பார்க்கும்போது நீ நற்கிரியை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை சொல்றாரு. இதைத்தான் மத்தேயுல சொல்லும்போது, மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனத்துல இப்படியாய் சொல்லுகிறார், என்ன, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. நான் வெளிச்சத்துல நடக்கிறேங்கிறது என்னுடைய நற்கிரியைகள் மூலமா வரும். அந்த நற்கிரியைகளை பார்க்கிறவங்க என்ன செய்யணும், தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். இப்ப இந்த நாள்ல இந்த வசனத்தை நீங்க எப்படி அபியாசப்படுத்தி கொள்ள முடியும்? அதாவது நீங்க வெளிச்சத்தின் பாதையில நடக்கும்போது ஆண்டவருடைய அந்த சந்திப்பு நாளை குறிச்ச ஒரு தாக்கத்தோட நடக்கிறீங்களா? ஏன்னா இங்க புத்தி சொல்லும்போது என்ன சொல்றாரு, சந்திப்பு நாள்ல நீங்க பார்க்கும்போது உங்களுடைய நற்கிரியைகளை பார்த்து தேவனை மகிமைப்படுத்தணும்னு சொல்லக்கூடியதாக. ஏன்னா மாறுபாடும் கோணலுமான சந்ததியில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா இங்க மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனத்துல சொன்னது போல நம்மளுடைய நற்கிரியைகளை பார்த்து தேவனை அவர்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்று. மத்தேயு 9வது அதிகாரம் 8வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆண்டவர் அங்க ஒரு படவுல ஏறி அங்க படுக்கையில கிடந்த ஒரு திமிர்வாதனை கொண்டு வர்றதை பார்த்து அவங்கள குணப்படுத்தின உடனே 8வது வசனத்துல பார்க்கிறோம், மத்தேயு 9:8 பார்க்கிறோம், ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த காரியத்தை பார்த்து தேவனை மகிமைப்படுத்தினாங்க. இன்றைக்கு நீங்க செய்யக்கூடிய நல்ல கிரியைகளை பார்த்து உங்களை மகிமைப்படுத்துறாங்களா இல்ல தேவனை மகிமைப்படுத்துறாங்களா? நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், நான் லண்டன்ல இருக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா குருத்வாரா என்று சொல்லக்கூடிய சீக்கிய ஆலயத்துல பாத்தீங்கன்னா அங்கு அவர்கள் எல்லா நேரமும் சாப்பாடு போடுறாங்க. எதற்காக? அவர்கள் நல்லவர்கள், அவர்கள் தங்களுடைய கிரியை காட்ட வேண்டும் என்பதற்காக செய்யறாங்க. ஆனா ஒரு கிறிஸ்தவனுடைய நற்கிரியை எப்படி இருக்கணும்னா, கிறிஸ்தவனுடைய நற்கிரியை பார்த்து அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் தேவனுக்கு மகிமையான காரியம். இப்போ உங்களுடைய நற்கிரியைகள் தேவனை மகிமைப்படுத்துகிறதா? நீங்க பரலோகம் போறீங்கிறத உங்களுடைய வாழ்க்கை காட்டுகிறதா?
ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய கிரியைகள், நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் நீங்கள் செய்கிறதனுடைய நோக்கம் இந்த பூமிக்கு அடுத்தவைகளுக்கு இல்லை, பரலோகத்துக்காக வாழ்றீங்கன்னு காட்டுதான். இன்றைக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் சந்திக்கப்படும் போது என்னுடைய நற்கிரியைகளை பார்த்து உண்மையை புகழப்படணும். ஏன்னா அந்த மாறுபாடும் கோணலான சந்ததிக்கு மத்தியில் நான் தேவனுக்காய் வாழ்ந்தேன் என்று சொல்லக்கூடியதா என்னுடைய நற்கிரியைகள் உம்முடைய நாமத்தை பறைசாற்றக்கூடியதா இருக்க வேண்டும் என்று நீங்கள் தேவன்கிட்ட உங்களை ஒப்பு கொடுக்கும்போது நீங்கள் பெரிய காரியங்களை பார்ப்பீங்க. நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இதோ இவர்கள் செய்யக்கூடிய நற்கிரியைகள் ஆண்டவரே, இவர்கள் முதலாவது உம்மேல் விசுவாசம் வைத்திருக்கிறார்கள் என்றும், இரண்டாவதாக இவர்கள் சந்திப்பு நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றும், மூன்றாவதாக இந்த மாறுபாடும் கோணலுமான சந்ததி இவர்களை குறித்து ஆண்டவரே காரியங்களை சொன்னாலும் இவர்கள் தங்களுடைய நற்கிரியின் மூலமாய் உம்முடைய நாம மகிமைக்கென்று வாழுகிறவர்களாய் வாழ எங்கள் தேவன் கருணை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். இதை இவர்கள் குடும்பம் ஒரு நல்ல சாட்சியாய் தேவனுடைய நாம மகிமைக்கென்று வாழ வளர கிருபை பாராட்ட வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை சந்திப்போம்.